சோர்வுள்ளவர்களாக காணப்படுகிறோம். சிந்தையில ஒரு சோர்வு, பலவீனம், சரீரத்துல ஒரு பலவீனம், நம் செய்கிற காரியங்கள்ல ஒரு சோர்வு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து விடுகிறோம். சரிதானா? ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அந்த வார்த்தை நெடுநாட்களாய் நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆறாத புண்ணாக காணப்படுகிறது. சரியா? யாராவது ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் எழுதி வாட்ஸ்அப்ல நமக்கு அனுப்பி விட்டுட்டா அதை படிச்சுட்டு பல நாட்களுக்கு தூக்கம் வருகிறது இல்லை. ஏன் இந்த சோர்வு? ஏன் இந்த பலவீனம்? ஆவியில் இருக்க வேண்டிய நாம் மாம்சத்துக்குள்ளாய் போய்விட்டோமா? கர்த்தர் எப்படி பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தினால் சீஷர்களோ மாம்சத்திலே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு தேவன் தருகிற ஆயத்தமாக்கப்பட்ட உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது இதோ உங்கள் சிந்தையிலே ஒரு பலன் காணப்பட போகிறது. இனி உங்கள் சிந்தையிலே ஒரு பலன் காணப்பட போகிறது. இதுவரையில் எந்த மனுஷனுடைய வார்த்தை உங்களை வாழ்த்தி வதைத்துக் கொண்டிருந்தாலும் இனி அதற்கு நீங்கள் சொரணை இல்லாதவர்களாய் காணப்பட போகிறீர்கள். இனி உங்களுடைய சிந்தையை கடக்குகிறவன், உங்களுடைய சிந்தனையை குழப்புகிறவன் ஒரு நாளும் அது கூட முடியாமல் போய்விடும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை சுற்றி கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கேடகம் உங்களுடைய சிந்தனையை சுற்றி மூடிக்கொள்ள போகிறது. ஆண்டவர் அப்படி சுற்றி இருக்கும் போது, அவருடைய கொத்தளங்கள் நம்முடைய சிந்தனையை சுற்றி இருக்கும் போது ஒருத்தரும் அதை தாண்டி வர போவதில்லை. எனக்கு பிரியமானவர்களை, கண்ணீரில் ஓடுகிற கப்பலுக்கு நங்கூரம் தான் அதனுடைய இருதயம் என்று சொல்லுவார்கள். ஒரு கப்பலை நிறுத்துவதற்கு நங்கூரத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல ஒரு மனுஷனுடைய நங்கூரம் எங்கே இருக்கிறது? நம்முடைய நங்கூரம் எங்கே இருக்கு? நம்மை செயல்படுத்துவது என்ன? இருதயம், சிந்தை. அல்லேலூயா. நம்மை செயல்படுத்துகிறது சிந்தை. இந்த சிந்தைக்கு ஒரு காவல் வேண்டும். அது யாரால கூடும்? கர்த்தரால் மாத்திரம்தான் கூடும். அவர் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு முன்னல் தொடை. அந்த ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இதோ கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்காக இறங்கி வருகிறது. அவருடைய அந்த பாதுகாப்பு நம்முடைய சிந்தையை சூழ்ந்து பாதுகாக்க போகிறது. இனி மனுஷனுடைய அற்ப சொல்கள் உங்களை காயப்படுத்த போவது இல்லை. மனுஷனுடைய அற்பமான செயல்கள் உங்களை காயப்படுத்த போவது இல்லை. இனி உங்களை தடுத்து நிறுத்துபவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். அவருடைய கரம் இறங்கி வரும்போது உங்கள் சிந்தையை குழப்பாதபடிக்கு, உங்கள் சிந்தையை சுற்றி கர்த்தருடைய